Hi guys, I am Deepika. Welcome back to Phoenix Academy of English. In today's lesson, we are going to compare and contrast can and be able to. இதோட negatives வந்து can't and be unable to அப்படின்றது இதோட negative form. But let me explain this with an example. I can able to swim in the sea. So in the sentence வந்து actually it's incorrect. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கேன் அண்ட் ஏபிள் டு வந்து ஒரே சென்டென்ஸில் நம்ம வந்து சேர்த்து யூஸ் பண்ணக்கூடாது. முடியும் முடியாது அப்படின்றதுக்கு தான் கேன்ட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரியே ஒரு விஷயம் என்னால் முடியும் முடியாது அப்படிங்கிற நம்மளுடைய எபிலிட்டி அண்ட் டிசபிலிட்டிஸ் சொல்கிறதுக்கு தான் ஏபிள் டு ஆர் அன்ஏபிள் டு அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். இப்போ ரெண்டும் சேர்த்து ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. கேன் அண்ட் ஏபிள் டு ஒரே சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கலாம். பட் அப்போ கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணுறது, இதை ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம். அங்கே என்ன நம்ம நோட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் தான் இன்னைக்கு லெசனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் அப்படின்றது இஸ் ஈக்குவல் டு பி ஏபிள் டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ அந்த இடத்துல என்ன மீனிங், கேன் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சென்டென்ஸில் அடுத்து மெயின் வேர்ப் வச்சு டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஆனால் ஏபிள் டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணும்போது we have to insert here பி வேர்ப். ஒரு பி வேர்பை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஏபிள் டுன்றதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் மெயின் வேர்ப் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும். ஆனால் இது ரெண்டுக்குமே நம்ம என்ன ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். அதாவது V1 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வேர்பு மட்டும்தான் நம்ம இந்த ரெண்டு சென்டென்ஸுமே யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் உங்களுடைய எபிலிட்டி ஆர் டிசபிலிட்டிஸை சொல்கிறதுக்கு எப்படி கரெக்டாக கேனும் ஏபிள் டுவும் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், என்னால் வந்து 3 லாங்குவேஜஸ் பேச முடியும் அப்படின்னு நான் சொல்கிறதா இருந்தால் ஐ கேன் ஸ்பீக் 3 லாங்குவேஜஸ். என்னால் 3 லாங்குவேஜஸ் பேச முடியும். கேன் மட்டும்தான் போட்டிருக்கோம். அடுத்து ஒரு மெயின் வேர்ப் அண்ட் சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ சேம் சென்டென்ஸை நீங்கள் ஏபிள் டு வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐ கேன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து கண்டிப்பாக பி வேர்ப் யூஸ் பண்ணோம் அப்படின்றதுனால ஐ ஆம் ஏபிள் டு ஸ்பீக் 3 லாங்குவேஜஸ் அப்படின்னு யூஸ் பண்ணணும். இப்போ ஐன்றதுனால நம்ம ஆம் யூஸ் பண்ணியிருக்கோம். எப்போவும் இருக்க ரூல் தான். ஹீ ஷீ இட் வரும்போது நம்ம ஈஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ப்ளூரல் நவுன்ஸ் வரும்போது அதாவது யூ தே பி இந்த வேர்ட்ஸ்லாம் வரும்போது நம்ம வந்து ஆர் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து அவனால் கடலில் நீந்த முடியும் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஹீ இஸ் ஏபிள் டு ஸ்விம் இன் த சீ அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி ஹீ கேன் ஸ்விம் இன் த சீ அப்படின்னு சிம்பிளாக நம்ம வந்து சொல்லிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஈக்குவலாக வந்து ஆமோ ஈஸோ ஆரோ நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதே வந்து என்னால் ஒரு விஷயம் நேற்று பண்ண முடிஞ்சது, இல்லை எனிவேர் இந்த பாஸ்ட் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கீங்க, என்னால் அதை செய்ய முடிந்தது அப்படின்னு சொல்லும் போது இந்த கேன் பொருள் நம்ம குட் அப்படிங்கிறது இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஐ குட் சால்வ் த ப்ராப்ளம் இன் 2 minutes. என்னால் 2 நிமிஷத்தில் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், இங்கேயும் நம்ம பி ஏபிள் டு தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் பாஸ்ட் ஆக்சிலரி வேர்ப் வச்சு சொல்லணும். ஐ வாஸ் ஏபிள் டு சால்வ் த ப்ராப்ளம் இன் 2 minutes அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபியூச்சர் அப்படின்னா கேன் அப்படிங்கிற வேர்டை வந்து ப்ரெசென்ட்டும் டினோட் பண்ணும், ஃபியூச்சரும் டினோட் பண்ணும். இப்போ கம்மிங் சாட்டர்டே வந்து நான் வந்து அந்த பார்ட்டிக்கு வர முடியும் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ ஐ கேன் அட்டெண்ட் த பார்ட்டி ஆன் சாட்டர்டே. என்னால் சாட்டர்டே அந்த பார்ட்டியை வந்து அட்டென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து ஏபிள் டு வச்சு நம்ம சொல்லும் போது என்ன சொல்லணும்னா நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம், பி அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடி வில் அப்படின்றது ஆரம்பிக்கணும். ஸோ ஐ வில் பி ஏபிள் டு அட்டெண்ட் த பார்ட்டி ஆன் சாட்டர்டே அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். சோஃபார் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கேனும் பி ஏபிள் டு, அதாவது பாசிட்டிவ்ல அஃபர்மேட்டிவ்ல வந்து தான் பார்த்துருக்கோம். இதை நெகட்டிவ்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுறோம்னா என்னால் இதை பண்ண முடியாது, இந்த ஒர்க்கை இன்னைக்கு நான் கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஐ கான்ட் கம்ப்ளீட் த ஒர்க் டுடே. என்னால் இன்னைக்கு இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஏபிள் டு வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு unable to அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஸோ ஐ ஆம் unable to complete the work today. இன்னைக்கு லெசன் வந்து கேன்கோ ஏபிள் டு ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸையும் கிளியர் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் எப்படி ஒரு சென்டென்ஸில் கரெக்டாக இது ரெண்டையும் யூஸ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ உங்களால் வந்து என்ன முடியாது, வாட்ஸ் யுவர் எபிலிட்டி அண்ட் டிசபிலிட்டி அப்படின்றத இந்த கேன் இல்லை வந்து கான் டு ஏபிள் டு ஆர் அன்ஏபிள் டுவை வச்சு கரெக்டாக வந்து எனக்கு காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I'll definitely go on check that. If you are new to my channel, don't forget to subscribe to my channel. Stay tuned. I'll meet you with another interesting session. Bye.